வணக்கம். நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீட் பண்ண போற ஒன் ஆஃப் த ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் அஸ்வின். அஸ்வின் பார்த்தோம் அப்படின்னா டா வான்சி அப்படின்னு சொல்ற ஒன் ஆஃப் த வீடியோ எடிட்டிங் டூலை பத்தி தான் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண போறாரு. வீடியோ எடிட்டிங் அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம மொபைல்ல டைமை ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 80% ஆஃப் த டைம் வீடியோ கன்சியூம் பண்றதுக்கு, அது ரீல்ஸா இருக்கலாம், ஷார்ட்ஸா இருக்கலாம், லாங் ஃபார்மேட் வீடியோஸா இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு நியூஸ் ரிலேட்டடான வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸை தான் நம்ம அதிகமா கன்சியூம் பண்ணுவோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ ஆடுன்னும் போது மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் ஹையர் அப்படின்றதுனால நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற கம்பெனிக்கும் வீடியோ. அப்போ அந்த வீடியோ எடிட்டிங் ப்ரொஃபஷனலா எப்படி பண்றது, என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபில்மோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடிட்டிங் டூல் இருக்கு. கிரியேட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வீடியோ எடிட்டிங் டூல் இருக்கு. பட் அதை விட இது என்ன விதத்துல யூனிக்கா இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இதுல இருக்கு, என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்றத பத்தி தான் நம்ம அஸ்வின் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க டைரக்டா நம்ம வணக்கம் அஸ்வின். வாட் இஸ் டைவன்ஷோ, அதனுடைய பர்பஸ் என்ன, அது என்ன மாதிரி ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, என்னென்ன விஷயங்கள் அதுல பண்ண முடியும்? ஸோ DaVinci Resolve ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஸோ இது ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனியான பிளாக் மேஜிக் டிசைன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இனிஷியலாக ஒரு கலர் கிரேடிங், ஹாலிவுட் மூவிஸ்க்கு கலர் கிரேடிங் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லேட்டராக அவங்க ஒரு வீடியோ எடிட்டிங்கான ஒரு சாஃப்ட்வேர் ஃப்ரீ வெர்ஷனாக எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்க கிரியேட் பண்ணி அதை லான்ச் பண்ணி அது இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க அந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, ஒரு மார்க்கெட்டிங் பண்றவங்களுக்கு, அப்புறம் ஒரு பிராண்டிங் பண்றவங்களுக்கு, அப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு, அப்புறம் சோஷியல் மீடியால இந்த யூடியூப் ரீல்ஸா இருக்கும், அப்புறம் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ், அப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இதெல்லாம் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ DaVinci Resolve ஒரு சோஷியல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை பிளே பண்ணுது சார். ஸோ 90% ஆஃப் த மார்க்கெட்டிங் இப்போ வேர்ல்ட்ல ஆன்லைன் மாறிடுச்சு. ஸோ இந்த பீப்புள் ஒரு இமேஜ், நீங்க ஒரு போஸ்டர் ஒருத்தவங்களுக்கு அனுப்புனா அவங்க டெக்ஸ்ட் அதை படிக்கிறது, அதை ப்ரிஃபர் பண்றதோட ஒரு வீடியோ வாட்ச் பண்றது தான் அவங்க மோஸ்டா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணாலோ, இல்லை ஒரு யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணாலோ, அது அந்த மார்க்கெட்டை அதுதான் டாமினேட் பண்ணிட்டு இருக்குது இப்போ. ஸோ இப்போ ஒரு கம்பெனி ஒரு இமேஜ் போஸ்ட் பண்றாங்கன்னா அது கஸ்டமர்ஸ்க்கு ஒரு லெஸ் என்கேஜ்மெண்டா தான் இருக்கும். ஸோ இப்போ அவங்க ஒரு வீடியோ எடிட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் லுக்ல ஒரு வீடியோ, ஒரு ப்ரீமியமான லுக்ல அவங்க கிரியேட் பண்ணாங்கன்னா, ஸோ கஸ்டமர்ஸ்க்கான கஸ்டமர்ஸ்க்கான அந்த பிராண்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ மோர் ஃபாலோவர்ஸ் அண்ட் ரீச் கிடைக்கும். ஸோ லீட் அதிகமாக கன்வெர்ட் ஆகும், சேல்ஸ் அதிகமாக நடக்கும் சார். ஸோ DaVinci Resolve ஒரு 4 மேஜர் திங்ஸ்ல தான் அவங்க மெயினா அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கிறது. ஸோ என்னதுன்னா வீடியோ எடிட்டிங், ஆடியோ எடிட்டிங், அப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸ், கலர் கிரேடிங். விஷுவல் எஃபெக்ட்ஸ்னா அனிமேஷன் அந்த மாதிரி சார். ஸோ இந்த இவங்களோட கீ ஃபியூச்சர்ஸ் பார்த்தா எடிட்டிங் பேஜ்ல என்ன பண்றாங்கன்னா, கட்டிங் பண்றாங்க, டிரான்சிஷன்ஸ் பண்றாங்க, ட்ரிம்மிங் இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒரு ப்ராடக்ட்கான ஒரு டெமோ வீடியோ கிரியேட் பண்றதுக்கு, ஸோ ஒரு கம்பெனிக்கான அந்த கம்பெனி பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கிரியேட் பண்றதுக்கு இந்த எடிட்டிங் பேஜ்ல உள்ள அந்த கீ ஃபியூச்சர்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ கலர் பேஜ்னு பார்த்தோம்னா இதுதான் இந்த DaVinci Resolveரோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபியூச்சர்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ ஒரு கஃபே இருக்குதுன்னா, அவங்க ஒரு பர்கர் வீடியோ ரிலீஸ் பண்றாங்கன்னா, இப்போ அந்த பர்கர் ஒரு கிளியரான ஒரு அதுல இருக்கிற ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கூட நமக்கு கிளீனா தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ கஸ்டமர் அது ரொம்ப இன்ட்ராக்ட் ஆகும். அவங்களுக்கு அந்த வீடியோ மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஸோ அவங்க அந்த வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த சேல்ஸ் அதிகமாகும் சார், ஒரு ரீச்சும் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ ஃபியூஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு லோகோ டிசைன் பண்றதுக்கு, அப்புறம் ஒரு மோஷன் கிராபிக்ஸ், அப்புறம் ஒரு கிரீன் ஸ்கிரீன் ஆட்ஸ், இதெல்லாம் பண்றதுக்கு ஃபியூஷன்ற ஒரு ஃபியூச்சர் அதுல DaVinci Resolve இருக்கு. ஸோ அது யூஸ் ஆகுது. ஸோ ஃபேர்லைட்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஆட்டோமேட்டிக்கா அந்த பேக்ரவுண்டோட ஆடியோ, அந்த நாய்ஸ்லாம் இருக்குல்ல சார், ஸோ அதை ரிமூவ் பண்றதுக்கு அது யூஸ் ஆகுது. ஸோ வாய்ஸ் கிளாரிட்டி அது இம்ப்ரூவ் பண்ணுது.
நெக்ஸ்ட் வந்து அதோட அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இப்போ அதோட அடோப் பிரீமியம் ப்ரோ, ஃபைனல் கட் ப்ரோன்னு 2 வெர்ஷன் இருக்கு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல. ஸோ இவங்க தான் அவங்களுக்கான ஒரு காம்படிட்டர்ஸ் மாதிரி. ஸோ அடோப் பிரீமியம் ப்ரோவும் இப்போ வந்து அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் வந்து ஃப்ரீ வெர்ஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. இப்போ டாவின்சி ரிசால்வர் வந்து எப்படி இவங்களோட டிஃபர் ஆகுதுன்னா, இவங்க வந்து ஹை குவாலிட்டி ஃபிலிம் டூல்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால ஒரு ஸ்டார்ட் அப் வீடியோ கிரியேட்டிங் கம்பெனிக்கும் ஸோ அவங்களுக்குலாம் ஒரு மந்த்லி பேமெண்ட் எதுவுமே இல்லாம ஃப்ரீ வெர்ஷன்ல அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அவங்க ஒருவேளை பேட் வெர்ஷன் அவங்க வாங்கணும்னு நினைச்சாலும், அந்த ஸ்டூடியோக்கான ஒரு பேட் வெர்ஷன் வாங்கணும்னு நினைச்சாலும் லைஃப் டைம் யூசேஜா இருக்குது. ஸோ மற்ற எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மந்த்லிக்கான சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அதுவும் செப்பரேட்டா தான் கொடுக்குறாங்க. ஆடியோக்கு தனியா, வீடியோக்கு தனியா, கலர் கிரேடிங்க்கு தனியா, கிரீன் ஸ்கிரீன் அது இதுக்கு தனித்தனியா கொடுக்குறாங்க. ஸோ இவங்க என்னன்னா லைஃப் டைம் யூசேஜ் பிளஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து கொலாபரேட் பண்ற மாதிரி கொடுக்குறாங்க. இப்ப பிசினஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகுதுன்னா அதை வந்து எடிட் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர், அப்புறம் ஒரு கார்பரேட் கம்பெனிக்கான ஒரு பிராண்ட் வீடியோஸ். ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு ஹை குவாலிட்டி எடிட்டிங் சாஃப்ட்வேர்னால இது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸும் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ ஃப்ரீயாவே கிடைக்கிறதுனால. ஸோ ப்ரீமியம் பர்செப்ஷன் வந்து இதுல கிடைக்குது கஸ்டமர்ஸ்க்கு. பேசிக்காவே ப்ரீமியம் பர்செப்ஷன் கிடைச்சதுன்னா கஸ்டமர் வந்து அதிகமா அந்த பிராண்டை வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரஸ்ட் பண்றதுனால அவங்களுக்கு வந்து நிறைய சேல்ஸ் நடக்கும் சார். ஸோ சோஷியல் மீடியா க்ரோத்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு அல்காரிதம்ஸ் வந்து இப்போ எப்படி ட்ரெயின் ஆயிருக்குன்னா, இப்போ அந்த எப்படி வந்து அந்த வீடியோ வந்து யூசர்ஸ்க்கு வந்து என்கேஜ் ஆகுது, அவங்களுக்குள்ள எப்படி என்கேஜ்மெண்ட் இருக்கோ, ஸோ எத்தனை பேர் அதை வாட்ச் பண்றாங்க, அந்த வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்ற பொறுத்து தான் அல்காரிதம் வந்து இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்கேஜிங் கண்டென்ட்ஸ்னு அந்த அதுல யூசர்ஸோட பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு குட் கலர், அப்புறம் ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன், ஒரு கிளியர் எடிட்டிங், அப்புறம் ஒரு நல்ல ஆடியோ, ஒரு கரெக்டான ஆடியோ, அதுக்கு அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரியான ஆடியோ, இது எல்லாமே கொடுக்கறத வச்சுதான் அந்த யூடியூபோட, இன்ஸ்டாகிராமோட, சோஷியல் மீடியாவோட அல்காரிதம் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு சார். ஸோ லார்ஜ் கம்பெனிஸ் வந்து இப்போ தனித்தனியா டீம் வச்சிருப்பாங்க. எடிட்டர்ஸ்க்கு ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க, அப்புறம் ஒரு கலர் கிரேடிங்க்குன்னு தனியா வச்சிருப்பாங்க, மார்க்கெட்டிங் டீமுக்குன்னு தனியா வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே டாவின்சி ரிசால்வர் வந்து இந்த கொலாபரேஷனுக்காக சப்போர்ட் பண்ணுது. இப்போ மற்ற இதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியா வச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே சேர்த்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதனால நமக்கு வந்து ஸ்பீட், அந்த டைம் சேவ் ஆகுது, குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அவங்களுக்கான ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ கிரியேட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுதுனால ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு வீடியோல பார்ப்பாங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து இந்த டாவின்சி ரிசால்வர் வந்து வீடியோ எடிட்டிங்ல கொடுக்குது. அப்புறம் பிராண்டோட கன்சிஸ்டன்சியா பிரேக் ஆகாம பாக்குது. ஸோ பிகாஸ் அவங்க வந்து லைஃப் டைம் ஃப்ரீ தரதுனால, அது மட்டும் இல்லாம ஹை ப்ரொஃபஷனல் வீடியோ டூல்ஸும் நமக்கு கிடைக்குது. ஸோ ஒரு விஷுவல் ஐடென்டிட்டி வந்து அந்த கம்பெனிக்காக, அந்த பிராண்டுக்கான இது வந்து இம்ப்ரூவ் ஆகுது சார். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால, அந்த வீடியோ வந்து லோ குவாலிட்டியா இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா அந்த கஸ்டமர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோ ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரீமியம் லுக், அப்புறம் ஒரு அனிமேஷன் மாதிரி இருந்ததுன்னா கஸ்டமர்ஸ் வந்து அதை பார்ப்பாங்க, பிராண்டோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டாவின்சி ரிசால்வர் வந்து இப்போ பிசினஸ்க்கு என்னெல்லாம் பண்ணுதுன்னா, காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுது, மார்க்கெட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுது, ஸோ சோஷியல் மீடியாக்கான அவங்க பேஜ்க்கான ஒரு க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுது, ப்ரொஃபஷனலிசம் இம்ப்ரூவ் பண்ணுது, ஸோ சேல்ஸோட பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே ஓகே. இப்போ இந்த கலர் கிரேடிங் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கலர் கிரேடிங்னா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு கலரை பத்தி எனக்கு நாலேஜே இல்லை அப்படின்னா கூட இந்த கலர் கிரேடியன்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஃபார்மேட்ல இந்த கலர்ல இருந்ததுன்னா அந்த பேக்ரவுண்டோ இல்லை அந்த வீடியோவுடைய குவாலிட்டியோ இல்லை அந்த ரூமோடைய அட்மாஸ்பியரோ செட் பண்ணோம்னா பெட்டரா இருக்கும் அப்படின்றது நம்ம கலர் கிரேடியன்ட்ல பண்ணலாம். லைக் யூஎக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அது இதனுடைய ரோல் வந்து இங்க என்ன பிளே ஆகும்? ஸோ கலர் கிரேடிங்க்கு வந்து இவங்க வந்து ஹை ப்ரொஃபஷனல் டூல்ஸ் தான் தராங்க. இப்போ வந்து ஒரு 0% நாலேஜ் கலர் கிரேடிங்ல உள்ளவங்க வந்து அவங்க அந்த பேட் வெர்ஷன் யூஸ் பண்ணாங்கன்னா, அது 32,000-35,000 தான் அதோட பேட் வெர்ஷன். ஸோ அவங்க லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவங்க இப்போ 0% அந்த கலர் கிரேடிங் நாலேஜ் இருக்கிறவங்க கூட அது அந்த ஏஐ அதுல வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்துடும். ஸோ இது யூஸ் பண்ண இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணோம்னா இந்த மாதிரி இந்த கலர் கிரேடிங் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அதுவே சஜஷன்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு கூட அது யூஸ் ஆகும். ஓகே.
இப்போ ஃபியூஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா டிவன்சி ரிசால்வர்ல ஃபியூஷன்னா என்ன, அது அதனுடைய ரோல் என்ன? சார் ஃபியூஷன் வந்து இதுல ஒரு ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் சார். இது ஆடியோ இப்போ வந்து ஒரு இப்போ இது பெய்டு வெர்ஷன்ல போனீங்கன்னா இதுல வந்து ஏஐ நாய்ஸ் ரிடக்ஷனும் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஆடியோ வந்து நீங்க பண்றீங்கன்னா அதுல வந்து கண்டிப்பா நாய்ஸ்லாம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டாவின்சி ரிசால்வர்ல இருக்குது டூல்ஸ், நம்ம ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டூல்ஸ் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி. பட் அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ நீங்க ஒரு பேட் வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது அவங்க மந்த்லி கொடுக்காம இயர்லி வைஸ் லைஃப் டைம் கொடுக்கறதுனால அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து அதோட டைம் சேவ் ஆகும். பிகாஸ் அது வந்து ஏஐ வச்சு பண்றதுனால நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல கொடுத்துரும் அந்த வீடியோவை. ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபியூச்சர் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அப்போ லைட்டிங்ல வந்து ஃபேர் லைட்னு ஒண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ரோல் என்ன சார்? ஃபேர் லைட்ன்றது வந்து அந்த கிரீன் ஸ்கிரீன் ரிமூவல், அப்புறம் ஒரு மோஷன் கிராபிக்ஸ், ஒரு 3D அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி பண்றதுக்கான ஒரு டாப் ஒரு ஃபிலிம் யூஸ் பண்ற ஃபிலிம் வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ற அளவுக்கான டூல்ஸ் வந்து இந்த ஃபேர் லைட். ஓகே, இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இதோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இது என்ன மாதிரி மெத்தட்? இப்போ எனி சாஃப்ட்வேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலா வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் 20% பேமெண்ட், 80% வந்து ஃப்ரீ அப்படின்னு, அதுக்கப்புறம் 60-40 அந்த மாதிரி வந்து மாறும். இப்போ இதனுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்போ கரண்டா வந்து பார்த்தோம்னா எப்படி வச்சிருக்காங்க, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது டீடைல்ஸ். டாவின்சி ரிசால்வர் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணல. லைக் மற்ற ஏஐ டூல்ஸ் மாதிரி கொஞ்ச நாளுக்கு ஃப்ரீயா கொடுத்து மற்றது பே பண்ற மாதிரி எதுவும் கொடுக்கல. அவங்க ஸ்டார்டிங்கா லான்ச் பண்ணும் போதுல இருந்து அவங்க வந்து ஃப்ரீ வெர்ஷன் கொடுத்துட்டாங்க, அப்புறம் லைஃப் டைம் வெர்ஷன் ஃப்ரீ வெர்ஷன் கொடுத்துட்டாங்க, அப்புறம் பேட் வெர்ஷனும் லைஃப் டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஒரு வீடியோ, அதான் அந்த ஒரு ஃபிலிம் பண்றாங்கன்னா அதுக்கான ஒரு வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கு யூஸ் ஆகுது, அப்புறம் ஒரு யூடியூபர்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது, அப்புறம் வீடியோ எடிட்டர்ஸ்க்கு யூஸ் ஆகுது, ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ்க்கு யூஸ் ஆகுது, அப்புறம் பிசினஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு யூஸ் ஆகுது. இப்போ வந்து ஒரு பிசினஸ்க்கான ஒரு ரியல் எஸ்டேட் இருக்குன்னா அவங்களுக்கான ஒரு மார்க்கெட்டிங் பண்றதுக்காக யூஸ் ஆகுது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா அவங்களுக்கான மார்க்கெட்டிங் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகே ஓகே, ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இமேஜஸ், பிராண்ட் இமேஜஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஆடியோ அண்ட் வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் வந்து லைட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கலர் கிரேடியன்ட் இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து ஆடியோ குவாலிட்டியை வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணாம அதுல ஆடியோ நம்ம பேசுற விஷயத்துல ஏதாவது வந்து நம்ம யூஸ் பண்ற ஆடியோ சாஃப்ட்வேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மைக்கு இதுல வந்து எரர் இருந்தாலும் இது எல்லாமே இதுலயே கரெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமா சார், அது வந்து அதுல இருக்க அந்த அதான் அந்த பேட் வெர்ஷன்ல அது வந்து பண்ணிக்கலாம், அதுல ஏஐ இருக்கிறதுனால பேட் வெர்ஷன்ல பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போதைக்கு வந்து நாய்ஸ் டிடெக்ஷனுக்கு மட்டும் தான் ஏஐ இருக்குது. அதுல இப்போ ஒரு கலர் கிரேடிங்க்கும் நாய்ஸ் டிடெக்ஷனுக்கு மட்டும் ஏஐ இருக்கு. ஒரு வீடியோ எடிட்டிங்கான ஒரு கம்ப்ளீட் ஏஐ வந்து இன்னும் அதுல பேட் வெர்ஷன்ல வரல. அதுக்கான ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வரும். ஓகே ஓகே, இப்போ இத வந்து இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமா, இல்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜென்ரலா ஒரு ஆடியோ கட் ப்ரோ, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அடாப்ட் கட், தென் அதுக்கப்புறம் வந்து ஃபில்மோரா இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல இருக்கிற அந்த ஸ்கில்லே போதும்? அதான் ஆமா சார், பேசிக்கா ஒரு ஃபில்மோரால நீங்க ஒரு எடிட் பண்ற ஒரு அதுல ஒரு ப்ரொஃபஷனலா ஆயிட்டீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் வர வேண்டியது வந்து இந்த டாவின்சி ரிசால்வர் தான். ஸோ பிகாஸ் ஏன்னா ஃபில்மோரா வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரா இருக்குது. லைக் அதுல வந்து பேசிக் கலர் கிரேடிங், ஒரு பேசிக் ஆடியோ எடிட்டிங், பேசிக் வீடியோ எடிட்டிங்கான ஒரு ஆப் தான், அந்த அப்ளிகேஷன் தான் அந்த ஃபில்மோரா. பட் டாவின்சி ரிசால்வர் வந்து ஒரு ஹை குவாலிட்டி ப்ரொஃபஷனல் வீடியோ கிரியேட் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் அது யூஸ் ஆகுது. ஓகே, தேங்க்யூ அஸ்வின். இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரை பத்தி கம்ப்ளீட்டா வந்து நீங்க வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. இது போல உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு தேவையான டிஜிட்டல் டூல்ஸ், உங்க பிசினஸ், உங்களுடைய அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, உங்களுடைய டிராவல் இண்டஸ்ட்ரி, உங்களுடைய எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் டூல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான வீடியோவோட நம்ம மீட் பண்ற வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.